ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பைத்தான் ப்ரோக்ராமிங்கோட கண்டினியூஸ் சீரீஸ் தான். ஏற்கனவே பைத்தானோட இன்ட்ரடக்ஷன் வீடியோ கொடுத்துருப்போம். அதோட கண்டினியூஸ் சீரீஸ் தான். நம்ம இது மேலேக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பைத்தான் லாங்குவேஜை பேசிக்ஸ்லேருந்து பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டாக நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பைத்தான் வேரியபிள்ஸ்னால் என்ன, பைத்தான் கமெண்ட்ஸ்னால் என்ன, அக்சஸிங் மல்டிபிள் வேல்யூஸ்னால் என்ன, அவுட்புட் வேரியபிள்ஸ்னால் என்ன. ஓகே, நான் யூஸ் பண்ண போகிறது பைச்சாம். ஓகேங்களா? ஓகே, இதெல்லாம் சூஸ் பண்ணிவிட்டு ப்ராஜெக்ட் இந்த இப்படி தான் இருக்கும். நீங்கள் பைச்சாம் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா நியூ போயிட்டு ஃபைல் நியூ போயிட்டு பைத்தான் ஃபைல் ஒய் மட்டும் கொடுக்குறேன் கைஸ். ஓகே கைஸ், இப்போ நம்ம வேறு எந்த பேஜுக்கு போக தேவையில்ல. மற்ற பேஜெல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒய்ன்ற ஓகே, இந்த பேஜை மட்டும் எடுத்துப்போம். இப்போ ஃபஸ்ட்டாக எதை பற்றி பார்க்கலாம்னா பைத்தான் கமெண்ட்னா என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வேரியபிள்னா ஃபஸ்ட்டு கமெண்ட்டே பார்த்துருவோம். கமெண்ட் ஓகே, கமெண்ட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி வேரியபிள் பார்த்துருவோம். ஏன்னா கமெண்ட்டை லைக் டிஃப்ரென்ஸ் தெரியணும். கமெண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், வேரியபிள் எதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஒரு வேரியபிள்னா ஜென்ரலாக பார்க்கணும். ஒரு வேரியபிள்ன்றது ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு, ஒரு டேட்டாவுக்கு ஒரு நேம் கொடுக்கறதுக்கு. லைக் உங்களுடைய நேமை சேவ் பண்ணுறீங்கன்னா அந்த நேமை திரும்பியும் நீங்கள் கால் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் மாதிரி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு கிளாஸில் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த கிளாஸுக்குன்னு ஒரு நேம் இருக்கும். அந்த கிளாஸில் உங்களுடைய நேமை உங்களுடைய இன்சியில் சொன்னால் தான் அதை உங்களுடைய டேட்டாவை எடுக்க முடியும். அதே மாதிரி தான் வேரியபிள்னால் ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ண நேம் வைக்கிறது தான் வேரியபிள். ஓகே, இப்போ நம்ம வேரியபிள் நேம் எப்படி கொடுத்துக்கலாம்னா ஆல்ஃபபெட்டில் கொடுத்துக்கலாம். ஓகே, இந்த வேரியபிள் நேம் இதுக்கு சில கண்டிஷன்ஸ் அண்ட் ரூல்ஸ்லாம் இருக்குது. வேரியபிள் நேம் எப்படிலாம் கொடுக்கக்கூடாது. லைக் ஸ்டார்டிங்கில் அண்டர்ஸ்கோர் வரக்கூடாது. இப்போ ஏ சொல்கிறேன்னா ஏக்கு முன்னாடி அண்டர்ஸ்கோர் வச்சா அது நாட் பர்ஃபெக்ட். ஒரு வேரியபிள் நேம் பர்ஃபெக்டான வேரியபிள் நேம் இல்லை. ஓகேவா? அதனால் அந்த வேரியபிள் நேம்ஸ்லாம் எப்படி வரணும், அதோட ரூல்ஸை நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். நான் ஏற்கனவே ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருப்பேன். W3 ஸ்கூல்ஸு, ஜாவாபாயிண்ட் அந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ்க்கு அதில் சர்ச் பண்ணி பாருங்கள். இல்லைனா கூகுளில் நார்மலாக ரூல்ஸ் ஃபார் கிரியேட்டிங் வேரியபிள்ஸ் இன் பைத்தான் போட்டாவே எப்படிலாம் வேரியபிள்ஸை க்ரியேட் பண்ணலாம், என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்கணும், இந்த டாபிக் வச்சு சர்ச் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ ஜென்ரலாக நம்ம வேரியபிள் க்ரியேட் பண்ணுவோம். இப்போ நம்ம இதில் ஒரு 10ன்ற நியூமரிக்கை ஸ்டோர் பண்ணுவோம். இப்போ மற்ற லாங்குவேஜெலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, மற்ற லாங்குவேஜ் லைக் C++ எடுத்துக்கிட்டிங்கன்னா, இல்லை ஜாவா எடுத்துக்கிட்டிங்கன்னா வேரியபிள் நேம். இப்போ நான் ஒரு நம்பரை ஸ்டோர் பண்ணுறேன்னா அதுக்கு என்னது நம்பரை என்னன்னு சொல்லுவோம், இன்ட்டுன்னு சொல்லுவோம். இன்டீஜர் தான் இன்ட்டுன்னு கீவேர்டு வச்சு கால் பண்ணுவோம். நம்ம அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு இது இன்டீஜர், நம்ம இன்டீஜர் தான் ஸ்டோர் பண்ண போகிறோன்னு மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜெலாம் நம்ம டிஃபைன் பண்ணுவோம். பட் பைத்தானில் நம்ம டிஃபைன் பண்ண தேவையில்லை, இது ஆட்டோமேட்டிக்காக ப்ரெடிக்ட் பண்ணிக்க. ஓகேவா? ஓகே, இப்போ நான் ஒரு பின்ற வேரியபிள்குள்ளே ஓகே ஜஸ்ட் மினிட், பின்ற வேரியபிள்குள்ளே ஸ்டக் ஆகுது. பின்ற வேரியபிள்குள்ளே இப்போ நான் ஸ்ட்ரிங் வேல்யூ ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸ்ட்ரிங்குனா என்னென்னா ஒரு ஆல்ஃபபெட்டிக்கல் வேல்யூ லைக் A to Z, அதை தான் நம்ம ஸ்ட்ரிங்குன்னு சொல்லுவோம். ஓகே, இது ஆல்ஃபபெட்டிக் ஃபார்மை ஸ்டோர் பண்ணுறது ஸ்ட்ரிங்குன்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ இப்போ ஒரு ஸ்ட்ரிங்கை ஸ்டோர் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா டபுள் கோட்ஸ் ஆர் சிங்கிள் கோட்ஸில் கொடுக்கணும். ஓகேவா? வெல்கம் டு த பைத்தான். ஓகே, இப்போ நான் டபுள் கோட்ஸில் ஒரு வேரியபிள் நேமை ஒரு லைக் இது ஸ்ட்ரிங்குன்றனால டபுள் கோடு ஒரு ஆல்ஃபபெட்டை ஸ்டோர் பண்ணுறது பேர் தான் ஸ்ட்ரிங்குன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ நான் சிங்கிள் கோட்ஸ்லேயும் சேவ் பண்ணலாம், இது உங்களுடைய விஷ். ஓகேவா? இப்போ என்னென்னு பார்க்கலாம், கமெண்ட்னா என்னன்னு பார்க்கலாம். இல்லை ஓகே, இந்த வேரியபிளை நம்ம பிரிண்ட் பண்ணுவோம்.
பிரிண்ட் பண்ணிட்டு பிரிண்ட் பண்ணுறதுக்கும் அந்த கமெண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்ப்போம். பிரிண்ட் பண்ணுறதுக்கு என்ன கிவன்? பிரிண்ட் மீன்ஸ் இப்போ வந்து நீங்கள் வேல்யூ ஸ்டோர் பண்ணிட்டீங்க, அதை டிஸ்பிளே பண்ணணும் இல்லையா? நம்ம 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 ரன் பண்ண ப்ரோக்ராம், நம்ம கிரியேட் பண்ண கோடை வந்து அவுட்புட்டாக வெளியே வரணும் இல்லையா? அந்த அவுட்புட் எடுக்கிறதுக்கு தான் நம்ம பிரிண்ட்டுன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ பிரிண்ட்டுன்ற இதை டிஃபால்ட்டாக ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் ஏற்கனவே வேரியபிள் நேம் வச்சுருக்கேன் ஏபி. இப்போ ஏன்ற ஒரு வேரியபிள்குள்ளே ஒரு டேட்டா, ஒரு நியூமரிக் டேட்டாவை ஸ்டோர் பண்ணியிருக்கேன். பின்ற ஒரு வேரியபிள்குள்ளே ஒரு ஸ்ட்ரிங் டேட்டா, ஐ மீன் ஒரு ஆல்ஃபபெட்டிக் ஒரு சென்டென்ஸை ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நான் பிரிண்ட் பண்ணணும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஸ்ட்ரிங் டேட்டாவை பிரிண்ட் பண்ணணும்னா அதோட வேரியபிள் நேம் என்ன? இப்போ உங்களுக்கு ஒரு நேம் இருக்கிற மாதிரி அந்த நேமை வச்சு கூப்பிட்டா தான் உங்களை ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே, அப்போ பின்ற வேரியபிள் தான் நம்ம கொடுக்க போகிறோம். கொடுத்துட்டு ஜஸ்ட் என்டர் அடிச்சுக்கலாம். இப்போ வந்து ரைட் கிளிக் பண்ணி இது பைச்சாமில் இந்த மாதிரி இது ஓகேவா, ரன்னுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஓகே, இப்போ பார்த்தீங்களா நான் பிரிண்ட் ஆயிடுச்சு. இந்த பின்ற வேரியபிள்குள்ளே ஸ்டோர் பண்ண வேல்யூ வந்து வெல்கம் டு பைத்தான்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. லைக் இதே மாதிரி தான். ஜஸ்ட் a minute. Something ஏதோ ப்ராப்ளம். ஓகே, பிரிண்ட் ஏ. ஓகே, நம்ம இப்போ வந்து நான் ஏன்ற வேரியபிள்குள்ளே இருக்க வேல்யூவை பிரிண்ட் பண்ண போகிறேன். போயிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு ரன் கொடுத்தீங்கன்னா பிரிண்ட் ஆகும். ஜஸ்ட் பார்த்தீங்களா, ஏன்னா இங்கே 2 பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்குது, வெல்கம் டு பைத்தான் அண்ட் 10. ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு வேரியபிளில் வந்து எப்படி ஒரு வேரியபிள்குள்ளே எப்படி ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். அந்த வேரியபிள் நேமை வந்து எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு கமெண்ட்னா என்ன? இப்போ கமெண்ட்னா லைக் நான் ஒரு டெவலப்பர்னா நான் வந்து லைக் 10 days ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன்னா 10 days கழிச்சு நெக்ஸ்ட் கம்பெனி நான் ஷிஃப்ட் ஆகிறேன்னா நியூவாக என்னுடைய பொசிஷனுக்கு நியூவாக ஒரு புது டெவலப்பர் வருவாங்க. லைக் நீங்கள் வந்து அவங்க ஃபஸ்ட்டு ஒவ்வொரு ப்ரோக்ராமிங் க்ரியேட் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதனால ஏற்கனவே டெவலப்பர்ஸ் க்ரியேட் பண்ணி வச்சுருக்க ப்ரோக்ராமை யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு எப்படின்னா லைக் நம்ம என்ன க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோமோ அது ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மெட்டில் நான் எக்ஸிக்யூட்டபிள் ஃபார்மெட், அப்படின்னா அது ஒரு ப்ரோக்ராமாக எக்ஸிக்யூட் ஆகாத அவங்களுக்கு நம்ம ஒரு இன்ஃபர்மேஷனை தெரியப்படுத்தணும். ஓகேவா, லைக் நோட் பண்ணி வைக்கிறது, ஹிண்ட்டு மாதிரி அந்த டெவலப்பருக்கு நம்ம சொல்லணும். இதுதான் ஒரு கமெண்ட்டுன்னு சொல்லுவோம். ஆஷ் பண்ணிட்டு இப்போ பைத்தானில் வந்து லைக் சில ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் சிங்கிள் லைன் கமெண்ட், மல்டி லைன் கமெண்ட் இருக்கும். பட் பைத்தானில் வந்து லைக் சிங்கிள் லைன் கமெண்ட் தான். இது கமெண்ட்டுன்றத வந்து எப்படி அந்த லாங்குவேஜ் அந்த கம்பைலருக்கு இன்டர்பிரட்டருக்கு எப்படி தெரியப்படுதுன்னா இந்த ஆஷ்ன்ற சிம்பிள் யூஸ் பண்ணி தான். இப்போ வந்து அந்த ஆஷ்ன்ற சிம்பிள் யூஸ் பண்ணிவிட்டு திஸ் இஸ் பைத்தான் கமெண்ட். ஓகே, இப்போ நான் வந்து இந்த ஆஷ்ன்ற வேல்யூ போட்டு ஒரு கமெண்ட்டை கொடுத்துட்டேன். இது இப்போ என்ன பண்ணணும்னா லைக் வந்து இது எக்ஸிக்யூட் ஆகணும், எக்ஸிக்யூட் ஆகக்கூடாது. ஏன்னா எக்ஸிக்யூட் ஆகணும்னா எப்படி சொல்கிறேன்னா எக்ஸிக்யூட் ஆனால் இது ப்ரோக்ராமாக எக்ஸிக்யூட் ஆகக்கூடாது. பட் வந்து ஒரு கமெண்ட்டாக எக்ஸிக்யூட் ஆகும். கமெண்ட்டாக வந்து லைக் நார்மல் யூஸருக்கு தெரியாது, பட் வந்து அதை டெவலப் பண்ணுற ப்ரோக்ராமருக்கு தெரியும் இது ஒரு கமெண்ட்டுன்னு. அதோட சோர்ஸ் ஃபைலில் இருக்கும். லைக் இப்போ ரைட் கிளிக் கொடுத்துட்டு ரன் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கமெண்ட் வந்து பிரிண்ட் ஆகலை. அதனால சொன்னால் இது பேர் தான் கமெண்ட். ஒரு ஐடென்டிஃபிகேஷன்ஸ்க்கோசரம் ஒரு டெக்ஸ்ட்டை கொடுக்குறது தான் கமெண்ட். ஓகே, இப்போ நம்ம வந்து சாரி இப்போ வந்து ஓகே, அக்சஸிங் மல்டிபிள் வேல்யூஸ். பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வேரியபிள் நேம் ஒரு வேல்யூ கொடுத்துருப்போம். இப்போ வந்து பல வேரியபிள் நேம் பல வேல்யூ, லைக் இன்னும் ஒரு சிங்கிள் லைனில் மல்டிபிள்ஸ் ஆஃப் வேரியபிள் நேம்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதுக்கு எப்படி வேல்யூ அசைன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து லைக் எஸ் கமா எல் கமா எம் ஈக்குவல் டு
ஈக்குவல் டு இப்போ வந்து நான் வேரியபிளாக அசைன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டுக்கு 10 செகண்டோட எல்லுன்ற வேரியபிளுக்கு வந்து ஸ்ட்ரிங்கை நான் அசைன் பண்ண போகிறேன். நான் டபுள் கோட்ஸ் வெல்கம் டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு கமா இப்போ எம்ன்ற வேரியபிளுக்கு வந்து லைக் ஃப்ளோட்டுன்னு சொல்லுவாங்க. ஃப்ளோட்னா டெசிமல் பாயிண்டில் வருது. ஓகே 40 40.2. ஓகே இப்போ வந்து நம்ம மூணோட எஸ் எல் எம் மூணுத்துக்கும் டிஃப்ரெண்ட் வேரியபிள் டேட்டா டைப்ஸ். ஓகே டேட்டா டைப்ஸ்னால் ஜென்ரலாக சொல்கிறேன். லைக் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டேட்டா டைப்ஸ்னால் என்ன. ஒரு ஃப்ளோட் நம்பர், ஃப்ளோட்னா டெசிமல் பாயிண்டில் வர்றது தான் ஃப்ளோட்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ 3 வேல்யூவை நம்ம ஒரு சிங்கிள் லைனில் ஸ்டோர் பண்ணிட்டோம். இப்போ வந்து இப்போ நான் இதை பிரிண்ட் பண்ணணும்னா எப்படி பண்ணலாம்னா சேம் அதே மாதிரி தான். தப்பு சாரி கைஸ், சம்திங் ஏதோ ப்ராப்ளம். லைக் இந்த ப்ராப்ளம் லைக் கர்சரோட ஐடென்டிஃபிகேஷன் இப்போ சிங்கிள் லைனில் இருந்திருக்கும், இப்போ டபுள் லைனாக வந்துச்சு. ஓகே டேப் ப்ரெஸ் பண்ணால் இந்த மாதிரி உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணும்போது வரும். இதோட சொல்யூஷன் வந்து நான் ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருந்தேன் கைஸ். கண்ட்ரோல் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் என்ன ப்ராப்ளம்னா பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு டேட்டா இருக்குதுன்னு வச்சுக்கோ. இப்போ வந்து இங்கே நான் டேட்டா மாற்றினா இது ஆட்டோமேட்டிக்காக இரேஸ் ஆகிடும். ஓகேவா? இதுதான் இந்த இதில் ப்ராப்ளம். ஓகே இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து நீங்கள் பைத்தான் யூஸ் பண்ணும்போது பார்ப்பீங்க. இதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் இருக்குது. லைக் நான் ஃபர்காட் பண்ணிட்டேன். ஓகே சார் அது நான் சால்வ் பண்ணிவிட்டு அது என்ன சொல்யூஷன் தெரியும், பட் வந்து எனக்கு கரெக்டாக இப்போ ஞாபகம் இல்லை. சால்வ் பண்ணிவிட்டு சொல்கிறேன். இப்போ ஜஸ்ட் நம்ம அப்படியே பிரிண்ட் பண்ணிப்போம். பிரிண்ட் கொடுத்துட்டு எஸ் கமா எம் கமா எல் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரன் ஒய் கொடுக்கும். ஓகே பார்த்தீங்களா நம்ம பிரிண்ட் பண்ணது எஸ்எம்எல். ஓகேவா? 1040 எல் லைனாக பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகே உங்களுக்கு வந்து இப்போ கன்ஃபியூஷனாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே இப்போ வந்து எல்லை மட்டும் பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். எல்லை பிரிண்ட் பண்ணால் ரன் கொடுத்தோம்னா லைக் எல்லில் என்ன வேரியபிள் ஸ்டோர் ஆகிருக்கு, வெல்கம் ஸ்டோர் ஆகிருக்கு, அது மட்டும் தனியாக பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகேவா? இது மாதிரி தான் ஒரு சிங்கிள் லைனில் வந்து மல்டிபிள் வேரியபிள்ஸ் அண்ட் வேல்யூஸை அசைன் பண்ணுறது. எஸ் இப்போ வந்து ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இந்த வீடியோவில் எதை பார்த்தோம்னா பைத்தான் கமெண்ட்ஸ்னால் என்ன, பைத்தான் வேரியபிள்ஸ்னால் என்ன, அசைனிங் மல்டிபிள் வேல்யூஸ் எப்படி அசைன் பண்ணுறது, ஒரு வேரியபிளுக்கு ஒரு வேரியபிளை வந்து எப்படி அவுட்புட் பண்ணுறது. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட கண்டினியூஸ் வீடியோவாக பார்க்கலாம். மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தால். லைக் ப்ரோக்ராமிங்க்கு புதுசாக வரவங்களுக்கு நான் இன்னும் வேறு மாதிரி எந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லாயிருக்குன்றதையும் கையில் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.